அடுப்புக்கு கொஞ்சம் பேர் கேஸ் வந்து சேவ் ஆகுதுங்க. எவ்வளோன்னு எனக்கு அதை நம்ம எந்த பர்னர் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுங்க. 6 to 7 hours டிஸ்பிளே. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மிரட்டி வைங்க, வாங்கி வைங்க சொல்லு. அத்தையோட ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிரியாணிங்க. வெல்கம் டு SM ஃபேமிலி. இஞ்சி டீங்க வேர்ல்டுலேயே லோகநாயகி தான் ஃபேமஸுங்க. எப்படி போடுறாங்கிறது அவுட் டு வீடியோலாம் தேவையில்லை. பட் நான் லோட் சொல்கிறதுங்க, முறுக்கு சாப்பிட்ட உடனே டீ குடிப்பேன்னு சொல்கிறது, அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி முறுக்கு சாப்பிட. இப்படி ஒரு அன்ஹெல்தியாக பண்ணலாம், ஆனால் டைமுக்கு கரெக்டான டைம் பண்ணணும். இல்லை, கேப் இல்லாமல் ஸ்நாக்கிங் இருக்கிறது வந்து வெரி வெரி ஒஸ்ட் ஹேபிட்டுங்க. இது வந்து நான் எப்போ பண்ணுவேன்னா மந்த்லி ஒரு 1 or 2 days வச்சுக்குவோங்க. ஸ்நாக்கிங் வந்து வெரி வெரி லிமிட்டடாக இருக்கணும். இது வீட்லேயே பண்ணுங்க, நமக்கு ஹைஜீனாகவும் இருக்கும். ஆயில் தான் ரொம்ப இதில் இருக்கிற கெடுதலான விஷயமேங்க. அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் ஆயில் இருக்கும்போது கொஞ்சம் இதில் இருக்கிற ப்ராப்ளத்தை குறைச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் இது பண்ணிச்சுங்க. இருக்கிறதுலே தேங்காய் எண்ணெயில் தான் வந்து ட்ராபேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற எண்ணெய்ங்க. அதனால் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூஸிங் ஒன்லி கோகனட் ஆயிலுங்க. மற்ற எல்லா சீட் ஆயிலுமே வந்து நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் எச் பண்ணிகிட்டே இருக்குங்க. பட் தேங்காய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. இட்ஸ் வெரி வெரி குட்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கிறதுக்கு மற்ற எல்லாமே பண்ணி இன்ஃப்ளமேஷனு மற்ற நிறைய விஷயத்துக்கு தேங்காய் எண்ணெய் அகேன்ஸ்டாக தான் இருக்கும். என்னோடய ஃபார்ம்லேருந்து வந்த தேங்காயை காய வச்சு அப்படியே எடுத்ததுன்னு இது அப்படியே தண்ணியாட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இதில் ஃபில்ட்ரேஷனில் எதுவும் பண்ணலிங்க. அப்படியே ஜஸ்ட்டு ஆட்டினதுக்கப்புறம் வெயிலில் வச்சுங்க, கீழே அப்படியே செடிமெண்ட் ஆச்சு. மிச்சம் இருக்கிறத எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுதுங்க. ஓ, இது என்ன புது ட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது இன்றைக்கி. இன்னைக்கு போடுவேன், இன்னைக்கு கிரேட் பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். அம்மாவுக்கும் காரமாக வேணும் அம்மா கொஞ்சம். ஓஹோ, ஆனால் சுத்தமாக இது பண்ணிடணும், க்ளீன் பண்ணிடணும், இல்லாட்டி பால் பெருத்து போயிடும். இந்த அடுப்புக்கு கொஞ்சம் பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. சூப்பர் பர்னருங்க. ஆன்லைனில் டெம்பரவரியாக இந்த 3 பர்னர் அவைலபிளாக இருக்க முடியாது, 2 இல்லை 4 தான் அவைலபிளாக இருக்குங்க. கேஸ் வந்து சேவ் ஆகுதுங்க. எவ்வளோன்னு எனக்கு 20 நாள் தான் கேஸ் வந்துட்டு இருந்தது. நார்மல் கன்வென்ஷனில் இந்த சைடில் ஓட்டையருக்கு பத்திரக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்க. அது வந்து இது மாற்றினதுக்கப்புறம் எனக்கு 20 நாள்லேருந்து மினிமம் 30 to 32 days எனக்கு சிலிண்டர் வருதுங்க. லாஸ்ட்டு 3 months-ஆக இது வெரி வெரி ஹை பர்ஃபார்மிங்க. சும்மா நம்ம ஒரு 2 months-ல் 10 days-ங்கிறது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மிங்க. பட் 20 days-ல் வந்து நமக்கு 11-12 days இன்க்ரீஸ் ஆகிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 30-35% கன்சப்ஷன் வந்து சிலிண்டர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்குது. அதனோட மெயின் ஹைலைட்டுங்க, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஹீட்டே வைக்க முடியாதுங்க. இந்த பர்னரோட ஹைலைட் வந்து சென்ட்ரல் தான் ஃபோக்கஸ் ஆகியிருக்கும். அதனால் உங்களுக்கு அன்னெசரியாக ஹீட் லாஸ் வந்து இருக்கவே இருக்காதுங்க. அதை நம்ம எந்த பர்னர் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுங்க கை வைங்க. பழைய கன்வென்ஷனில் இருந்த பர்னர் இல்லைங்க, நான் ஒரு 2 inch 3 inch 4 inch வரைக்கும் எனக்கு ஹீட் ரேடியேஷன் வெளியே தெரியுங்க. அப்போ அவ்வளவு அந்த ஹீட்டில் வெளியே எக்ஸஸாக லாஸ் ஆகுறதுங்க. அது கரெக்டான பர்னர் டிசைன் கிடையாதுங்க. பட் இந்த மாதிரி பர்னர் டிசைன் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குதுங்க. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் டைப் ஆஃப் பர்னர். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது போடுற காசு லெட்ஸே ஒரு 3000 நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினேன் நார்மல் பர்னரோட. இது எனக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே இதுக்கு எக்ஸ்ட்ரா போட்ட காசு எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே எனக்கு லாபம் தானுங்க. ஹோப்பிங் இவனோட பார்ட்ஸ் மட்டும் கிடைக்குமான்னு தெரில. லெட்ஸே இதில் ஏதாவது பார்ட்ஸ் போகுது அப்படின்னா கொஞ்சம் அங்கேயும் நைத்தி இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலந்து போச்சு கொஞ்சம். இதெல்லாம் QCECU. இது ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பார்ட் தாங்க. இது ஒன்றும் பெரிய ட்ராபேக் இல்லை. பட் ஒரு சின்ன பார்ட்ஸ் இதெல்லாம் போச்சுனாலும் நமக்கு லோக்கலில் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஷூராக சொல்ல முடியாதுங்க. பட் பர்னர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக இதே மாதிரி பர்னர் லோக்கல் இல்லைங்க, தேடி பார்த்தேன். பட் இதுதான் மெயின் இதனோட இதேங்க. கீழக்கெல்லாம் காமன் பார்ட்ஸ் இது எப்படி இருந்தாலும் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் இது ஜஸ்ட்டு நாப் தான், இது எல்லாமே கிடைக்கும். பட் சின்ன சின்னதாக ஏதாவது இருந்தால் மட்டும்தான் கிடைக்காது. கொஞ்சமாக செஞ்சாலும் வீட்லேயே செய்யுங்க, இதனோட டேஸ்ட்டே தனிமோ வேறு. சவுண்டு இவ்வளோ நாள் எத்தனை கிட்டத்தட்ட மாசக்கணக்கு ஆகுதுங்க எனக்கு கையில் தொட்டுருக்கு. எந்த வெளியிலேருந்து ஒரு பாக்கெட் கிட்ட எது வாங்குறது இல்லைங்க. அதனாலதான் மகிழ் ஒழுங்கா சாப்பிட்றானே. கடை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலே பிஹேவியரும் சரி இதுவும் சரி நிறைய சேஞ்சஸ் ஆகும். இல்லை, பிரெயினுக்கு வந்து எப்பவுமே சுகர் ஆகவே ஆகாது. எவ்வளோ சுகர் பாடியில் ஸ்பைக் பண்ணுறோமோ டைரெக்டாக சுகர் கேன்லேருந்து வர சுகரும் சரி கார்போஹைட்ரேட் சுகரும் சரி. அதனால் அது கன்சப்ஷன் கம்மி பண்ணோம்னாலே பயங்கர மெமரி பவர், நம்ம காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சின்ன பையனாக இருக்கிறப்பல சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இல்லை. யோசிச்சு
பார்த்தா நான்லாம் ஒண்ணுமே ஸ்நாக்ஸே சாப்பிட்டதே இல்லை. ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூலுக்குலாம் யாரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்க. சாயங்காலம் வந்தா சாப்பாடு தான் ஊட்டி விடுவாங்க, சாப்பிடுவோம். அப்புறம் நைட் சாப்பிடுவோம், அவ்வளவுதான், தூங்கிடுவோம். ஸ்நாக்ஸ்லாம் யாராவது சொந்தக்காரங்க வரப்போ வாங்கிட்டு வந்ததுதான். அப்புறம் கடையில போயெல்லாம் சாப்பிடலாம் மாட்டோம்ல. கரெக்ட். இவன் இந்த நேரம் தான் ஸ்நாக்ஸ் டப்பாங்கிற இருக்குமாக்குங்க. இப்படி இனிமொழி வந்து உருட்டி ஒட்டப்பானாங்க முடியே இந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறது. எதுலேயுமே ஸ்நாக்ஸே வைக்கிறது இல்லைங்க. மயில விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனே புரிஞ்சுக்கிட்டா, சரி இது ஸ்நாக்ஸே நீ வீட்டில் இருக்காதுன்ட்டு. அப்புறம் எனக்கு பிடிச்சதே அது வாங்கியே வைக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ அவனுக்கு 1-2 ஐட்டம் வீட்லேயே செஞ்சு கொடுத்து பிடிக்கிற மாதிரி தான் நாங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்குங்க. ஸ்நாக்ஸே அவாய்ட் பண்ணுறது ஆல் டுகெதர் பெட்ரு. பட் வி ஆர் லிவிங் இன் திஸ் பார்ட் ஆஃப் சொசைட்டி. வெளியே அவங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக எக்ஸ்போசர் இருந்துகிட்டே தான் இருக்குது. மற்ற அவங்க கிளாஸ்மேட்டு கூட மற்றவங்க எடுத்து வந்து சாப்பிடும்போது அவனும் பார்ப்பான். அதனால் அதை ஜீரோ பண்ணுறதுக்கு பொதுவாக வில் கிவ் சம் பெட்டர் ஆப்ஷன். இது பெட்டர் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் சே திஸ் இஸ் ஹெல்த்தி ஆப்ஷன். ஸ்நாக் இஸ் ஆல்வேஸ் பேட் தாங்க ஃபார் அவர் ஹெல்த்து. பட் லிமிட்டேஷனோட வச்சுக்கணும். இது ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக வீட்டில் பண்ணுறது இந்த அவுட்புட் வராதுங்கிறாங்க. அதனால் ஒரு டைம் பண்ணால் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். நான் சாப்பிடாம தானே போகுது தீரது. நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் தீந்துரும்ல. டீ வந்து ஹெல்த்தி நல்லா சொன்னாலும் ரொம்ப அன்ஹெல்த்திங்க. நான் என்னோடய குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு 3-4 டம்ளர் குடிச்சிருந்தேனுங்க. இப்போ அதை 4 டம்ளர் குடிக்கிற இடத்துல ரேஷியோ வந்து கம்மி பண்ணிக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் லோ எச்சா ஊற்றிட்டேன். ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி தான் குடிச்சிட்டுருக்குறேங்க. அப்படியே கொஞ்சமாக கிராஜுவலாக குறைச்சலான்ட்டு இருக்கிறேன். இது என்னடா இங்கே ஒரு பீஸ் வச்சுருக்குன்னு பார்க்குறீங்க. இந்த ப்ளைவுட்டில் ஒரு பீஸ் நிறைய கட் பண்ணதெல்லாம் வச்சுருக்குதுங்க. அது இது மாதிரி வச்சிட்டோம்னா உடனே சூடு ஆறாதுங்க. கொஞ்சம் டெம்பரேச்சர் கூலிங் இருந்ததுன்னா வச்சோம்னா அப்பயே ஆகி போயிடும். அதனால் கொஞ்சம் கேப்பு பேசிகிட்டு இருக்கிற எதாவது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பர்னரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. செம பர்னர் இது. ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட். லோகு பண்ண மாதிரியே இஞ்சி டீ போடுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க. டேஸ்ட் வந்து நம்ம நார்மல் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி உங்களுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டுங்க. எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இஞ்சி டீ போடுறாங்க நீங்கள் கேட்க போகிறீங்க. போடுறாங்களே போடலையோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுங்க. எனக்கு என்ன அந்த சட்டிலான அந்த கார ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு அதே மாதிரி டீயோட டேஸ்ட்டும் போயிடக்கூடாதுங்க. அந்த இதில் இருக்கிற ஒரு ஹைலைட்டே. சில மெத்தடில் போடும்போது டீயோட ஃப்ளேவர் அப்படியே உறிஞ்சிருதுங்க. இஞ்சி டீயே தெரியாமல் ஒரு வெறும் இஞ்சியாக இருந்ததுன்னா அது நல்லாவே இருக்கிறது இல்லை. ராணி வந்து இந்த சின்ன கேரட்டு வீட்டுக்கு சொருகிறாள் இல்லைங்க, அதில் சின்ன இதில் சொருகி போட்டால் சூப்பராக இருந்தது. காரமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. மலைக்கு அப்படி இறமா இருக்குது. ஆமாங்க, குடியிருக்க இஞ்சிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லைங்க. தட்டி போடக்கூடாதுங்க. இதுவே தட்டி போடுறாங்க. தட்டி போடுறது தப்பு. அதே மட்டும் இல்லை, ஸ்பீடு மேட்ரு. என்ன ஸ்பீடில் வச்ச பர்னரை இல்லைங்க, சிம்லையும் வைக்கணும். ரெண்டாவது வசந்த் பிளேட்டில் யூஸ்டானே என்னாச்சு? ஏய், நான் இந்த ஃபோனுக்கு தான் நீ கேஸ் போட்டு வச்சிருக்கேன்னு நினைச்சேன். நான் 16 இல்லையே, 16 தான். இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கு. ப்ரோ தான் வெயிட் அதிகமாக இருக்கு. 16 ப்ளஸ். என்னண்ணா இது? ஏய் சூப்பராக இருக்குண்ணா. அப்புறம் காசை கிட்னி வாங்குறான்ல. விளாக் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு விளாகு இந்த கேமராவில் இதெல்லாம் நடக்குது. லெட்ஸி எப்படி போகுதுன்ட்டு. ஒயிட் ஆங்கிள்லேயும் வச்சு விளாக் பண்ணுறேன். ஒயிட் ஆங்கிள் திஸ் வில் கிவ் மோர் பெர்ஸ்பெக்டிவ். அப்படி ரெக்கார்ட் பண்ணலாம். வேணும் நல்லா இன்னும் ஒயிடாக தெரியும். இப்படி ஒயிட் பண்ணிக்கலாங்க. இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியுங்க. ஜூம் போகிறதுனா ஜூம் போய்க்கலாங்க. தெரியுதாங்க? எதுவுமே தேவையில்லை. அப்படியே எல்லாத்தையும் வெளிச்சமாக கட்டுறது வரும். அதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ தான் என்னோட டெக்னாலஜிங்க. ஐஃபோனில் இந்த குவாலிட்டி எதுலேயும் வராதுங்க. பையனை காப்பாற்றுருக்குங்க. லோகு வந்து லோகோட ஃபோன்லேருந்து யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. மாமா வந்து கடைசியில் வெளியே ஃபோன் இல்லாமல் போயிட்டு வர்றாரு. வெளியே போனேன். எத்தனை கிலோ போன்னு கேட்கறதுக்கு மாமாவுக்கு வழி இல்லை இல்லைங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படி நகர்றது இல்லைங்க. வச்சான்னா ஒரு நாளைக்கு மினிமம்ங்க 6 to 7 hours டிஸ்பிளே. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலும் கன்சம்ஷனு வேர்ல்டில் வந்து டாப் 1% ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து எங்கேஜ்லேருந்து அவங்க டெசிஷன் எடுக்க விட்ருக்குறாங்க. அதான் ஒன்று மெயின் ரீசனுங்க. ஸோ அந்த தாட் ப்ராசஸில் நான் இவனை ரொம்ப மிரட்டுறதோ அடிக்கிறதோ அந்த மாதிரி வேலை பண்ணுறது இல்லைங்க. நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு பண்ணக்கூடாதுன்னு நம்ம கன்சப்ஷன் பண்ணக்கூடாதுங்க டிஸ்பிளேயில். அதான் ஒரே வழி.
இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு நாளைக்கு 6 to 7 hours பண்ணுறான். ஈக்குவலாக நீங்கள் எவ்வளோ படம் இங்கே எடுத்து உங்களோட அனாலிட்டிக்ஸில் பாருங்கள், நீங்களும் 6 to 7 hours பண்ணுவீங்க. ஆல்டர்னேட்டிவாக லாங்குவேஜில் 100 டைம் மேலே இவன் அப்ரோச் பண்ணியிருப்பேன். இது நல்லதில்லை, உங்கள் கண்ணுக்கு ரொம்ப கெடுதல் அப்படிங்கிறது பல தடவை சொல்லிட்டு ஒரு டைம் இவன் கேட்டதில்லை. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்குது. எவன்ச்சுவலாக நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இதே வேலை பண்ண தான் போகிறான். பெருசானதுக்கப்புறம் பண்ணுவான். அந்த வேலையை இப்போயே பண்ணுறான். அஸ்யூமிங் ஹீ வில் கெட் யூஸ் டு திஸ். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது போர் அடித்து வெளியே வந்துடுவான். மனசு வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் பிடிச்சதை போர் அடிக்காமல் வெளியே வரவே மாட்டான். நம்மளுமே எல்லோரும் மொபைல் அடிக்டிவாக தான் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் மொபைல் அன்னெசரியாக பார்க்குறீங்கன்னு பாருங்கள். என்னோட கேஸில் நான் அன்னெசரியாக பார்க்குறது ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டேன். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் டேட்டா வந்து நான் ஆடியோ ஃபார்மெட்டில் கன்சியூம் பண்ணிக்கிறேன், பாட்காஸ்ட் ஃபார்மெட்டில். ஸோ தட் ஐ கேன் லேர்ன் மோர். என்னோட பிரெயின் ஷார்ப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து லெஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் மை ஐஸ் அண்ட் மை பாடி. அது எவென்ச்சுவலாக கேட்கறதுனால உடனே நமக்கு காது ஒரு பெரிய ட்ராபேக் வந்துட போகிறதில்ல. பட் இது வந்து வெரி வெரி டேஞ்சரஸுங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மிரட்டி வைங்க, வாங்கி வைங்க சொல்லுவீங்க. அப்யூசிவாக பண்ணுறதில் நான் விட்டுட்டேங்க. அப்யூசிவாக மிரட்டுறதே தப்பு. பெட்டர் ஐடியாஸ் அண்ட் சஜஷன் சொல்லுங்கள். வாயில் மட்டும் சொல்லி கம்யூனிகேஷனில் புரிய வைக்க முடியாது. நீங்கள் சொல்கிறத அப்படியே ரீட் பண்ணி காமிச்சே வேணாலும் நான் அடுத்த டைம் வீடியோ எடுத்து போடுறேன். மயில் கட்டை அன்னைக்கு ரவா லட்டு போட்டுக்கு, ரவா லட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு கேட்டீங்க. என்னங்கிற சாப்பிட்டு பார்த்து போட்டு கேசரி கிளம்பி உருண்டை பிடிச்சி வச்சு போட்டு நீ ரவா லட்டுன்னு சொல்கிறியா? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. தரைக்கு சிந்து விட்டு வந்து ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு கேக்கில் ரவா லட்டு. தோரா எப்படி படுத்திருக்காரு பாருங்க. படுத்துட்டே தனுசு ஃபேன் மட்டும் தான் இந்த பக்கம் இல்லை. அத்தையோட ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிரியாணிங்க. ஒரு டைம் நீங்க காமின்னு சொல்லு, இப்படி காமிக்கிறதோட சரி செய்முறை வழக்கத்தை ஒரு நாள் அத்தையோட வீடியோ எடுத்து போட்டுருவோம். அம்மா என்னமோ பிரியாணிக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க, அது போடுவாங்க. வாட்டவர். ஆனா சமையலும் செம டேஸ்ட். கேட்காதீங்க, எப்பயுமே எனக்கு சொல்ல தெரியாது. எல்லாமே ஒரு நிதானத்துல தான் போடுது. ஏதாவது நான் மெஷர் பண்ணிக்கிறேன் பக்கத்துல மெஷரிங் டிவைஸ் வச்சு. ஆமா, சிந்துவே நேற்று கேட்டுச்சு. கேட்டதுக்கு ஏழுங்கத்து நேற்று கேக் போட்டு கொடுத்து விட்டீங்கல்ல, அதுக்கு என்னென்ன ஓட்டீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஏன் சிந்து நானே அளவே இருக்காது, நான் ஒரு நிதானத்துல தானே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டி சரி சரி சொல்லுங்க அப்படின்ச்சு. கொஞ்சோண்டு நெய் சக்கரை கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் 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 போடுங்கிறத இப்படியாவது லோக சென்னையிலுக்கு போது அத்தை சொல்லுவாங்க. ஒரு முட்டை அவ்வளோதான். அப்புறம் முந்திரி ஒன் ஆஃப் த வேர்ல்டு கிளாஸ் பிரியாணிங்க. இது ப்ராப்பராக செய்யும் போதே எடுத்து போடணும். இப்படி சொன்னால் யூஸ் இல்லை ஆடியன்ஸ்க்கு. அனுபவத்துலேயும் எனக்கு கொஞ்சம் நிதானம். ஆனால் வாயிலத்தையும் பார்க்க மாட்டேங்க எப்பயுமே. உப்பு கிப்பு எல்லாமே எதுவுமே வாயிலத்தையும் பார்க்கறது இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது பொய்யா ரசமானு என்னாலே நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்குது. நான் செய்யறது அப்படி ஒன்று கடை தடப்பு தடப்புன்னு செஞ்சிருவேன். ஆனால் நல்லா இருக்குதுக்கும் போது நம்ம மாமா வந்து அப்படியே ஆப்போசிட்டுங்க. மாமா பிரியாணியே பிடிக்காது. அதாவதுங்க எதை செஞ்சாலும் டேஸ்ட் பார்த்தா தான் இந்த சமையல்கார வந்துங்க ஒரு கலந்து விட்டு கொஞ்சம் போன அப்படி போன்னு சொல்லுவேன். அப்படி பண்ண மாமா வந்து பிரியாணியே பிடிக்காது. மாமா பிரியாணி ஃபர்ஸ்ட் கிளாஸ், வேர்ல்டு கிளாஸ் பிரியாணி. ஆனா அத்தை முட்டையை மட்டும் உடைச்ச முட்டை மட்டும் அத்தைக்கு வராதுங்க, மத்தெல்லாம் பண்ணிடுவாங்க. நேற்று நைட்டு ஒரு தோசைக்குள்ள முட்டை உடைச்சு வந்து மஞ்சக்கரு கலந்து போச்சுங்க. பயில் குடி சாப்பிட மாட்டேங்கிறேன். அது ஆஃப் பயில். அதான் ஆஃப் பயில வந்து அதை இது மாதிரி நிக்கணுங்களாமா. அந்த மஞ்சக்கரு வந்து அப்படி மஞ்சக்கரு அத்தை மஞ்சக்கரு அத்தனால முடியவே இல்லை. அத்தை பிரியாணியில எக்ஸ்பர்ட்டுங்க. ஆனா மஞ்சக்கரு மட்டும் எனக்கு அப்புறம் நான் சொல்லணும். அப்புறம் வீடியோ எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறங்க வயல் பண்றவங்க வந்து நீங்க தான் தூக்க முடியாத கம்மிட்டுறா. வயல் பண்றவங்க மாதிரி அப்பப்ப எக்ஸசைஸ் பண்றது. இந்த எப்பவுமே கீழே எவ்வளோ கிராஜுவலாக போய் வேக முடியும், கீழே வரக்கூடாதுங்க. எவ்வளோ கிராஜுவலாக போகிறோமோ ஒரு புஷ்அப் இஸ் எனஃப். நம்ம பாடியை ஸ்லோவாக போய் வரணும். இப்படி வசது நோட் பண்ணு. இப்படி பண்ண இது பாரே தனிங்க. ஸ்ட்ரெச்சிங்கு ஸ்ட்ரெச்சு கம்ப்ரஸ் ரெண்டும் நடக்குது.